This video is sponsored by SBO Digital Marketing. இது வந்து ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்ம். வீட்டில் இருந்தே நமக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் இதில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமையலும் சத்தியமே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான கீமா உருளைக்கிழங்கு கிரேவி தான் பார்க்க போகிறோம். செம சூப்பராகவே வந்திருக்கு. இதை நான் எப்படி செஞ்சேன்ட்டு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை துண்டு, 2 லவங்கம் போட்டு தாளிச்சுக்கிறேன். என்கிட்ட சோத்தி இலை இருந்துச்சு, அதுவும் போட்டுக்கிட்டேன். உங்கள்கிட்ட சோத்தி இலை இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லாட்டி பிரிஞ்சி இலை ஒன்று சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து 4ஆக கட் பண்ணி இதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியாக ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் உடச்சி போட்டிருக்கேன். இதையே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுருங்க. ஓரளவு தக்காளியும் வதங்கிடுச்சு. இப்போது 1 டீஸ்பூன் நிறையா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போன பிறகு நான் மசாலாலாம் சேர்த்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நான் இது 1/4 கிலோ கீமாக்கு செய்ய போகிறேன். அதுக்குள்ளே மசாலா தான் இது. இதை வதக்கிக்கலாம். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா செய்ய போகிறீங்கன்னா மசாலாவும் எக்ஸஸாக சேர்த்துக்கோங்க. இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீமாவை இதில் சேர்த்துக்கலாம். கீமாவை சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டுருங்க. மசாலாவையும் கீமாவையும் போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம். இப்போது பெரிய உருளைக்கிழங்காக ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து இந்த சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டோம். இப்போ வந்து நான் 1 டம்ளர் அளவு தண்ணீர் விட்டுக்கிறேன். தண்ணீர் விட்டுக்கிட்டோம். நான் வந்து இதில் வந்து இப்போ 2 விசில் விட போகிறேன். நீங்கள் விசில் விட வேண்டாம்னு சொன்னால், நீங்கள் வந்து சும்மா பாத்திரத்தில் செய்கிறீங்கன்னு சொன்னால் 15 to 20 நிமிஷம் மெதுவாக வச்சு ஒரு மூடியை போட்டு வேக வச்சுருங்க. அது கரெக்டாக இருக்கும். நான் இப்போ இதை வந்து 2 விசில் விட்டுக்கிறேன். ரெண்டு விசில் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக வெந்து வந்துருச்சு. கிழங்கு கீமா நல்லா வெந்து மேலேலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து மேலே வந்து மல்லிக்கீரை போட்டுக்கலாம். மல்லிக்கீரை போட்டுட்டு நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சூப்பரான மட்டன் கீமா உருளைக்கிழங்கு கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு, சப்பாத்தி பரோட்டாவோடு சாப்பிட்றதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.